ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இன்றைக்கி நம்ம அப்பாவி இந்துக்களை கொன்று இருக்காங்க. அப்பாவி இந்துக்களை சுற்றுலா சென்ற அப்பாவி இந்துக்களை கொன்று இருக்காங்க. இது பெரிய கண்டிக்கத்தக்க விஷயம். இதுக்காக நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஹஜ் சர்வீஸ் கமிட்டியில், சென்னையில் இருக்கிற ஹஜ் சர்வீஸ் கமிட்டியில் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். காலையில் போலீஸ் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்போ அசெம்பிளி நடக்குது அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து கொலை வழியை நடக்கிறது, நசுக்கிறது, கொலை வழியை நசுக்கிறது. நம்ம எந்த கருத்துக்களையும் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. சர்வாதிகார ஆட்சி இங்கே நடக்குது. அதெல்லாம் நடந்து போட்டோம். நம்ம காவல்துறை மேலே மரியாதை வச்சுருக்கோம், அது ஓகே, அவங்க சொன்னால் நம்ம கேட்போம். ஆனால் இது எவ்வளோ பெரிய குற்றம். இன்றைக்கி என்ன நடந்திருக்கீங்க? வெக்போர்ட் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. வெக்போர்ட் சட்டத்தில் என்ன நடந்திருக்கு? எல்லா இஸ்லாமியர்களுக்கும் நல்லது நடக்க போகுது. எவனோ ஒரு 200 தொழிலதிபர்கள் இஸ்லாமியர்கள் அனுபவிச்சுருந்தாங்க. இப்போது இந்தியா முழுதும் இருக்கிற 30 கோடி இஸ்லாமியர்களுக்கு நல்லது நடக்க போகுது. இந்திய நாட்டினோட அதிகமாக சொத்து வச்சுருக்காங்க. பாகிஸ்தானை பிரிக்கும் போதே அவங்களுக்கு எல்லாமே சரியாக போயிடுச்சு. ஆனால் இப்போ ஏதோ வெக்போர்ட் சொத்து இருக்கிறதா இப்போ தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் பங்களாதேஷை பிரித்து கொடுக்கும்போதே அவங்களுக்கு தனியாக நாடு கேட்டாங்க, கொடுத்தாச்சு. அவங்களுக்கு எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ வந்து பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து விதண்டாவாத பிரச்சனை. பெரும்பான்மையாக வந்து பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றி ஜனாதிபதிக்கிட்ட கையெழுத்து வாங்கி இந்த சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. இதுக்காக பண்ணுறாங்களா, எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல. இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி நிறைய தவறுகளை செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேர் 20 லட்சத்து பேருக்கு மேலே ரோங்கேனியா முஸ்லீமும் பங்களாதேஷ் முஸ்லீம்களும் இங்கே வந்திருக்காங்க, குழந்தை பெற்று இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக. ஏற்கனவே இது மாதிரி இஸ்லாமியர்களுடைய ஜனத்தொகை 32 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஏன்னா அவங்க ஜனப்பெருக்கத்தை பண்ணி நம்மளையும் நாளைக்கு கொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். நாமளும் ஆயுதம் கொண்டு போராட வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் காங்கிரஸ், திமுக மற்றும் கம்யூனிஸ்ட்டு, மமதா பானர்ஜி போன்ற சில பயங்கரவாத கட்சிகளுக்கு துணை போகிற இந்த கட்சிகள்லாம் வந்து தப்பு பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இது மக்களை தூண்டி விடுறதுக்காக இல்லை, மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நீங்கள் தான் இஸ்லாமியர்கள்லாம் வந்து புரட்சி வெடிக்கணும் கனிமொழி சொல்கிறாங்க. இஸ்லாமியர்கள் அப்படி, இஸ்லாமியர்கள் இப்படி பண்ணோம், நாங்கள் தான் இஸ்லாமியருக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் தான் இஸ்லாமியரை காப்பாற்றுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இது பெரிய தவறான விஷயம். தமிழ்நாட்டில் மத கலவரத்தை செய்து விடுறதுக்காக நீங்கள் அவங்கள உஸ்பேத்தி விட்டுன்னு இருக்கீங்க. இங்கே அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, ஓசியில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். நாங்கள் ஆயுதம் எடுத்து போராட வேண்டிய சூழ்நிலை வந்தால், மோடியாக வந்தாலும் நாங்கள் தடுக்க முடியாது எங்களை, புரியுதுங்களா? மோடி அவர்கிட்ட சொல்லு, போய் சொல்லு, உன் புருஷனை கொண்டுட்டல, நீ உன்னை உயிரோடு விட்டு போகிற, போய் சொல்லு அப்படின்னு ஆணவத்தோடு இந்த தீவிரவாதிகள் நடந்துகிட்ருக்காங்க. இது கண்டிக்கக்கூடிய விஷயம். அதாவது இதை வந்து போராடக்கூடிய விஷயத்த இன்றைக்கி கொலை பிடிச்சி நசுக்கக்கூடிய அளவில் காவல்துறை பண்ணிகிட்ருக்காங்க. நாம் காவல்துறையை மதிப்போம். அந்த ஒரு நூலுக்கும் நாங்கள் கடவுள் மாதிரி மரியாதை கொடுப்போம். அதனால் அவங்க சொல்கிறத நம்ம கேட்போம். ஆனால் எதையுமே வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ற சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு இருக்கிறார் இந்த சர்வாதிகாரி மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கட்சிக்காரர்களும் அவருடைய மாமா மந்திரிகளும் சால்ராடிக்கிற மந்திரிகளும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது கண்டிக்கக்கூடிய விஷயம். அதனால் மக்கள் எல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். நாம் வந்து வருகின்ற 2026 தேர்தலில் இந்த பயங்கரவாத கட்சிகளை புறக்கணித்து விட்டு, பயங்கரவாத கட்சினா தெரியுதா? பயங்கரவாதிகளுக்கு துணை போகிற மு.க. ஸ்டாலினுடைய திமுக கட்சி, அதை புறக்கணிக்க வேண்டும். வேறு யார் வந்தாலும் பரவாயில்லை, நம்ம அரசியல்வாதி கிடையாது. இவங்களை வச்சுருந்தா இந்த நாட்டை அழிச்சிருவாங்க, கொள்ளடிப்பாங்க. இவங்க செய்கிற தவறுகளுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிப்பாங்க. நாளைக்கு இந்த பதிவுக்காக நான் என்ன கூட ஏதாவது பண்ணலாம் அவங்க. அது மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. மக்கள் சிந்திக்க வேண்டியும். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.